அவகேடா அல்லது அவகோடா அல்லது வெண்ணெய் பழம் அல்லது பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த பழம் தாங்க ஒரு சூப்பரான பழம்னே சொல்லலாம். இந்த பழத்தில் மக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் சி, K1, B6, கார்போஹைட்ரேட்டுகள், புரதம், தாது உப்புகள், நல்ல கொழுப்புகள் நிறையா இருக்குது. இந்த பழத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் உடல் கழிவுகளை அகற்றுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை குறைக்கிறதுல இந்த பழத்துக்கு பெரும் பங்கு இருக்குது. இந்த அவகோடா பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாமே குறைஞ்சி நல்ல கொழுப்புகளோட அளவு பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். இந்த அவகோடா பழம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பட்டர் ஃப்ரூட்டில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்குது. அதனால் இந்த பழம் சாப்பிட்றவங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்கும். மேலும் இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்கிறதுல இந்த பழத்துக்கு முக்கிய பங்கு இருக்குது. புற்றுநோய் போன்ற கொடிய நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அவகோடா பழம் அதிகமாக கொடுத்தா அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். ரத்த அழுத்தம் போன்ற பல பிரச்சனைகளை கட்டுப்படுத்தும். அவகோடா பழத்தில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆர்த்ரிட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூட்டு வலி, முழங்கால் வலி மற்றும் எலும்பு பிரச்சனைகளை சரி செய்வதற்கு பயன்படுது. அதனால் இந்த அவகோடா பழத்தை சாப்பிட்றவங்களுக்கு எலும்புகளோட வலிமை பார்த்திங்கன்னா நல்லா அதிகரிக்கும். அதே மாதிரி கண்களோட பார்வைத்திறன், புரை வளர்தல் போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்யும். இந்த அவகோடா பழம் பார்த்திங்கன்னா மிகவும் பயனுள்ள ஒரு பழம். சிறுநீரக பிரச்சனையால் அவதிப்படாமல் இருக்கிறதுக்கும் தெளிவான கண் பார்வைக்கும் இந்த அவகோடா பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா நல்ல பலன் கிடைக்கும். அவகோடா பழத்தில் அதிகளவு நார்ச்சத்து தான் இருக்குது. அதனால் செரிமான பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் பெறலாம். மேலும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த பழம் நல்ல பலனை தரும். அதனால் உடல் எடையை குறைச்சி ஒல்லியாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பழத்தை அடிக்கடி சாப்பிட்டா நல்லது. அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த பழம் சாப்பிடும்போது இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கும் உதவுது. மேலும் இதயம், தோல் மற்றும் தசைகள் தொடர்பான நோய்களை குணப்படுத்துறதுக்கு இந்த அவகோடா பழம் பயன்படுது. இந்த பழத்தில் பொட்டாசியம் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்யும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.